அன்பானவர்களே வணக்கம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த முகமூடியோடு நம்ம உலா வர்றோம் இல்லையா, அதை பற்றி தான். அதாவது எல்லா மனிதர்களும் ஒரு முகமூடியை வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு முகமூடி சொல்ல முடியாது, 10 அல்லது 15 முகமூடி கூட ஒருத்தர் போட்டிருக்கலாம். முகமூடினா அப்போ வெளிப்படையாக தெரிகிற மாதிரி முகமூடியா அப்படின்னா கிடையாது. அதாவது உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுருப்பாங்க, வெளியில் வேறு மாதிரி நடிப்பாங்க. அதுவும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். காலையில் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்கள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முகமூடி. வெளியில் ஆஃபீஸ் போனால் அங்கே ஒரு முகமூடி, அதுக்கப்புறம் நண்பர்கள் வட்டத்தில் அங்கே ஒரு முகமூடி. இது மாதிரி வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஆளுக்கு தகுந்த மாதிரி முகமூடிகள் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது நாம் யார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முழுமையாக தெரியவே தெரியாது. நாம் நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு நடிக்கிறோம்? அது அடுத்த கேள்வி வருது இல்லையா, எதுக்காக நடிக்கணும்? அதாவது நான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், பிரச்சனை எதுவும் வரக்கூடாது, என்னை எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த விஷயங்களுக்கு தான் முகமூடி போட்டுக்கிறோம். ஸோ இந்த முகமூடி இல்லாமல் வாழ முடியுமான்னா முடியும். ஆனால் அப்போ ஏன் முகமூடி மாட்டிக்கிறாங்க? அது கஷ்டமாக இருக்குது. இப்போது நான் ஒருத்தரை பற்றி உண்மையான ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவரை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ, நீ மோசமான ஆள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் என்ன ஆகும்? அந்த நட்பு போயிடும், உறவு போயிடும், எதுவாக இருந்தாலுமே அது நீடிக்காமல் போயிடும். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஒய்ஃபுக்கு என்ன பிடிக்கும், இல்லை ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும், இல்லை பசங்களுக்கு என்ன பிடிக்கும், நண்பர்களுக்கு என்ன பிடிக்கும், ஆஃபீஸில் மேலே இருக்கிற அதிகாரிக்கு என்ன பிடிக்கும், கீழே இருக்கிற மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும், இப்படி எல்லாமே பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே போகிறோம். ரைட்டு. இப்போ இதனால் பிரச்சனை இல்லையான்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே போராடிக்கிட்டே இருக்கோம். எத்தனை முகமூடி மாட்டியிருக்கோமோ அத்தனை போராட்டங்கள் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த முகமூடியை மாற்றி காட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் அதைத்தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேல் ஒரு சபதம் எடுத்து பார்க்கலாம். அதாவது இனிமேல் நான் எந்த முகமூடியும் போட போகிறது கிடையாது. வீட்டில் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, முகமூடியே இல்லாமல் நான் என் வாழ்க்கையை இனிமேல் நடத்த போகிறேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு துணிவு வேணும். இந்த துணிவு இல்லாமல் இதை செய்ய முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துகிற விஷயம். உண்மை சொல்லும்போது ஏற்கனவே நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடும். ஏற்கனவே ரொம்ப என்ன சொல்கிறது, லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூட உண்மையை சொல்லும்போது அந்த பிரேக்கப் வரைக்கும் அது போயிடும். அது குடும்பத்துலேயும் அப்படி தான், ஒய்ஃப் ஹஸ்பண்டாக இருந்தாலும் நம்ம உண்மையை சொல்லும்போது அவங்களுக்கு பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ உறவுகள் நிலையாக இருக்காது. எனவே நம்ம முகமூடியோடு வாழறது கம்ஃபர்டபுளான விஷயம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அதனால் வர பிரச்சனைகள் நிறையவே இருக்குது. அதே சமயத்தில் நம்ம அதெல்லாம் வெளிப்படுத்தி முகமூடியே இல்லாமல் நான் எப்படி இருக்கணும், அப்படியே பேசுகிறேன், அப்படியே பழகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணால் தான் உண்மையாக இருக்க முடியும். உண்மையாக இருப்பது நமக்கு எப்போதும் சந்தோஷத்தை தரும், நிம்மதியை தரும். இனிமேல் உண்மையாக இருக்கலாமா? தேங்க்யூ.